குட் மார்னிங் டு ஆல். எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக 2010 வந்து அன்யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ரமேஷ் அண்ணா தான் என்னை முதல்ல வந்து ஏசி டெக்கில் வந்து ஜாயின் பண்ண வச்சார். அந்த பீரியடில் வந்து ஓவரி ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக போச்சு. காரணம் என்னென்னா, அப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்பம். இனிஷியலாக ரூமில் வந்து ஒரு 30 பேர் தான் இருப்போம். அந்த 30 பேர்த்துக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருந்த சூழ்நிலை அந்த டைமில். அண்ணா நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணா? சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. அதுபோல் இப்போ வளர்ந்த காலகட்டத்தை தவிர இப்போ அதுபோல் அதெல்லாம் கடந்து வந்து இப்போ உங்களுக்கு தேவையான ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஃபுட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் ப்ளஸ் எஜுகேஷன். அந்த டைமில் எஜுகேஷனுக்கு வந்து கொடுக்குறதுக்கு அண்ணா வர முடியாது. ஏன்னா நிறையா வந்து ஸ்பான்சர்லாம் இல்லை அந்த டைமில். ஃபுட்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதர்வைஸ் வந்து ரேர் யாருக்காவது ரெடி பண்ணி கொடுக்கணுமான்னா எஜுகேஷனுக்கு பண்ணுறது. அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது இப்போ யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணவங்களும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணவங்களும் சரி, இப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ வந்திருக்காங்க. இப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் இப்போ வந்து கான்ஸ்டபிளாக இருக்கிறேன். முன்னாடி ஏசி டெக்கில் வந்து 2010 படித்தேன். இங்கே மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி வந்து இங்கே நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பீரியடில் தான் நம்ம பிரதாப் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆயிருப்பார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து சிஜியில் ஒருத்தர் ஆயிருக்கார், ஐஆர்எஸ்ஸாக இருக்கார். நிறைய பேர் இந்த என் கூட இப்போ கிளாஸ்மேட் ஸ்டூடெண்ட் வந்து கணேஷ்ன்னு சொல்லிட்டு டிஎஸ்பியாக இருக்கார். நிறைய பேர் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு அடித்தளம். இங்கே வந்து எஜுகேஷனை தாண்டி அதர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கேருந்து கற்றுக்கலாம். அதுபோல் இடம் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி. நிறைய பேசணும்னு தோணுது. பட் ஆனால் இந்த இடத்துல என்னால் அதிகமாக பேச முடியல. ஏன்னா உடனே ஏற்றி விட்டார் அண்ணன். தேங்க்யூ.